மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வளம் பெறக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்தோட குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. புதனை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தவங்களை நீங்கள் வைக்கவே முடியாது. புதனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனாலையும் மிதுன லக்னமாக இருக்கட்டுங்க, மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிங்க இவங்க. பள்ளி பருவத்திலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலேயோ பார்த்தீங்கன்னா மற்றவங்க மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அடடா இவங்களா, இப்படி இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க. உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நிறைய விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நம்மளை உயர்வாக தான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக தொட மாட்டாங்க. தொட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்ட வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, எல்லா விஷயத்துலேயுமே இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பாக எல்லாம் போகாதுங்க, நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு பலவீனமாகவும் செயல்பட்டும் இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதானே? மிதுன ராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்கு தான் இவங்களை இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது. சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இவங்களுக்காக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும், அதுவும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் சீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்சர் சீட் பிளாங்காக இருக்குங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சுருவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அந்த ஏணி மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்கள காலை வாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம் திறந்தால், புத்தகம்னா இவங்கள சொல்லலாங்க, எல்லா விதங்கள்லையும் வெற்றியாளர்கள், சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோன்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும். நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணுங்க. பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நல்ல முன்னேற்றத்தை உணர முடியுங்க. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், நாங்கள் அப்படி தான் இருக்கோம். என்ன ஒன்று, எவ்வளவு யோசித்தாலும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதது தான், இப்படியே நாங்கள் பொழைச்சிட்டோம். இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்
உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதற்கு பலனை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்தமான தொழிலில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. கடகடன்னு சொல்லணும்னா மாற்றங்கள் வரும். அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்குங்க. உறவுகளுக்கிடையே சேர்க்கைகள், அதன் காரணமாக அனுகூலமான பலனும் இருக்குங்க. வாரிசுகளுக்கிடையே வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இந்த தடைகள் விளங்கி நடக்குங்க. செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குது. அயல்நாடு வர்த்தகத்தில் வெற்றி இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணும்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று ஒழியணும், இல்லை உங்ககிட்ட வந்து காலில் விழுகணும். இதுதாங்க நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கினப்ப யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும், இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்க? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காலிதாங்க. அது வந்து நீங்கள் வந்து அவங்கள தண்டிப்பீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரம்மா என்னம்மா பண்ணுறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்தே வெளியே வர முடியாமல் இருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்தாவே போதுன்னு யோசிக்கிறோம், எங்களை பண்ணவங்களை கடவுள் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் பார்த்துக்கு பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்குங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க. நீங்கள் தேவையான நேரத்தில் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீங்க, முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சாதாரண ஆட்டோ டிரைவராக இருப்பார், திடீர்னு பார்த்தா அந்த மும்பையுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த பாஷா படத்தில் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்துட்டு ரொம்ப வீரியமிக்க விஷயமா பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ மற்றவங்க அப்பா சாமின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வாக இருக்குங்க. வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே போக போகிறீங்க. கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குங்க. வெற்றி இருக்குது. மக்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த வகையில் மிருகசீரிசம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாட்டில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். வெளிநாட்டில் தொடர்புகள் அதிகரிக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் யோகமான செல்வாக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய காலகட்டங்க.
வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நினச்சதை நினச்சபடி மாற்ற போகிறீங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபமாக உருவாக்கி கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே அவங்களால ஆதாயம் அதிகரிக்குங்க. திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. பணம் பல வகைகளில் வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உயர்வும் இருக்கும். தொழில் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். துணிச்சலாக செயல்பட்டு இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. நீண்ட கால கனவுகள் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவு அதிகரித்தாலும் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு. எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாரு. உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. குறிப்பாக தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துகிறாரு. குடும்பத்திலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாரு. இந்த காலகட்டம் முழுக்கவே குரு பகவானினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாகும். வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குறாருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாரு. பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாழ்க்கையை கொடுக்குறாருங்க.